அன்பிற்கினிய தமிழ்கடல் வாசக நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ 10ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய சொல் என்ற பகுதியிலிருந்து. சொல் அப்படின்னா ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் வருவது சொல். தொல்காப்பியர் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழில் இருக்கக்கூடிய எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த வகையில் எழுத்துக்கள் எல்லாம், அதாவது தனியாக ஒரு எழுத்து பொருள் தந்தாலோ அல்லது எழுத்துக்கள் பல சேர்ந்து பொருள் தந்தாலோ அதுக்கு சொல்லுன்னு சொல்கிறோம். ஓர் எழுத்து பொருள் தந்ததுன்னா அது ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறோம். இரண்டு எழுத்துலேருந்து பல எழுத்துக்கள் சேர்ந்து வருவது நம்ம சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் பாருங்கள், பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது, இந்த ரெண்டு பகுதி கொடுத்துருக்கோம். பூ என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி, மலர்ந்தது, மாடு புல் தின்றது, இதெல்லாம் எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்கு. இது சேர்ந்து தரக்கூடிய பொருள் அதுதான் சொல்னு சொல்கிறோம். அப்போ அந்த வகையில் ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் அப்படின்னு அர்த்தம். இந்த சொல்லு பார்த்தீங்க அப்படின்னா இரு திணைகளையும் ஐம்பாலையும் குறிக்கும். இடங்களிலும் வரும். அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். உலக வழக்கு, செய்யுள் வழக்கு ரெண்டுத்திலுமே வரும். உலக வழக்கு பேச்சு வழக்கு, செய்யுள் வழக்கு இலக்கிய வழக்கு. வெளிப்படையாக வரும், குறிப்பாகவும் வரும். அது சொல்லக்கூடிய பொருள் வெளிப்படையாக நேரடியாக பொருளாகவும் இருக்கும், இல்லை மறைமுக பொருளாகவும் இருக்கும். அதில் முதல்ல பாருங்கள், மூவகை மொழிகள். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, இதை தான் நம்ம மூவகை மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதை நன்னூல் நூற்பாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளனவாம், பொதுமொழி இருமையும் ஏற்பன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னது நன்னூல் ஆசிரியர். அப்போ தனிமொழினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. கண், படி, கண்ணன், படித்தான், இப்படிலாம். இதை பகுபத தனிமொழி, பகாபத தனிமொழி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். பிரிக்க முடியாத சொல்லாக இருந்தால் பகாபதமாகவும், பிரிக்கக்கூடிய சொல்லாக இருந்தால் பகுபதமாகவும் சொல்கிறோம். அப்போ அந்த வகையில் ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. தொடர்மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது. 2 சொல் இருக்கலாம் அல்லது 2ற்கு மேற்பட்ட சொற்கள் இருக்கலாம். வரிசையாக தொடர்ந்து பொருள் தந்ததுன்னா அதுக்கு தொடர்மொழின்னு பேர். எடுத்துக்காட்டாக கண்ணன் வந்தான், வீட்டுக்கு சென்றாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. மலர் வீட்டுக்கு சென்றாள். அப்போ கண்ணன் வந்தான் 2 சொல், இது 3 சொல் பார்த்துங்க. பொதுமொழி, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்தது அப்படின்னு சொன்னால் இது தனிமொழின்னு சொல்கிறோம். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைந்ததுனால இது பொதுமொழி என்றும் சொல்லப்படுகிறது. 8 என்ற எண் நம்ம சொல்கிறோம். அந்த 8 என்ற எண் எண்ணை குறிக்கும். அதே பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல் ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லி எல்லை உன் அப்படின்னு நம்ம பொருள் தரும். அதே போல் வேங்கை என்ற சொல் சேர்ந்து நின்று வேங்கை என்ற மரத்தையும், வேம் கை என பிரிந்து நின்று வேகின்ற கை என்ற பொருளிலும் வரும். இதே போல் அந்தமான் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்தமான் என்பது சேர்ந்து வரும்போது ஒரு ஊர் பெயரையும், அந்த மான் என பிரிந்து வரும்போது அங்கே நிற்கக்கூடிய மான் என்ற பொருளையும் குறிக்குது. அந்த வகையில் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று பல பொருளையும் தந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனிமொழின்னு பேர். தொழிற்பெயர், ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது. அப்போ குறிப்பாகவும் வரக்கூடாது, வெளிப்படையாக வரக்கூடாது, நேரடியாக வரக்கூடியதாக இருக்கும். அப்போது திணை, பால், காலம், இடம் இதெல்லாம் காட்டாமல் வரக்கூடியது தான் தொழிற்பெயர்னு சொல்கிறார். ஈதல், நடத்தல், ஓடுதல், ஆடுதல், பாடுதல், இது எல்லாமே தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். இப்போ இந்த தொழிற்பெயரை பல வகையாக பிரிக்கிறோம். அதில் விகுதி பெற்ற தொழிற்பெயர், வினையடி அதோடு பகுதி சேர்ந்து உருவாவது தொழிற்பெயர். இதனை விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். வினையடி, ஓடினான்,
அப்படின்றதோட வினைப்பகுதி ஓடி அல்லது ஓடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஓடு என்பதோடு விகுதிகள் சேர்ந்து வரும்போது ஓடுதல் அப்படின்னு வரும். இதுபோல் விகுதி பெற்று வரக்கூடிய தொழிற்பெயர்கள் அதில் பாருங்கள், நட அது கூட தல் என்பது சேர்ந்து நடத்தல், வாழ் அதோட கை சேர்ந்து வாழ்க்கை, ஆள் அது கூட அல் சேர்ந்து ஆளல், இது போல் வந்துட்டு இருக்கு. ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் அப்படின்றார். அதாவது நட என்பது வினையடி, அதை நடை, நடத்தை, இது போல் நிறைய சொற்களை நம்ம அதாவது ஐ என்பதும் தை என்பதோ அது கூடலாம் சேர்ந்து வந்துட்டுருக்கு. ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விகுதிகள் ஒன்று தான் வரணும்னு அவசியம் கிடையாது, பல விகுதிகளும் வரலாம். அதே மாதிரி எதிர்மறை தொழிற்பெயர், எதிர்மறை பொருளில் வரக்கூடிய தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர். நடவாமை, கொல்லாமை, செல்லாமை, நில்லாமை இப்படி வந்ததுன்னா அது எதிர்மறை தொழிற்பெயர். முன்னிலை தொழிற்பெயர் அதாவது முன்னாடி இருக்கிறவங்கள சொல்லக்கூடியது. விகுதி பெறாமல் வினைப்பகுதியே பெயராதல், அதுதான் முதல் நிலை தொழிற்பெயர். முதல் நிலை என்பது ஒரு சொல்லில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த அதாவது அந்த அசை சொல்லோ வேற எதுவோ சொல்லோ தொழிற்பெயராக வந்தது அப்படின்னு சொன்னால் அது முதல் நிலை தொழிற்பெயர். ஏன்னா முதல் நிலை என்பது சொல்லோட முதல் பகுதியை குறிக்கும். தட்டுதல் என்பதில் தட்டு, உரைத்தல் என்பதில் உரை, அடித்தான் அல்லது அடித்தல் என்பதில் அடி, இதுதான் முதல் நிலை தொழிற்பெயர், அந்த முதல் பகுதி மட்டும் வர்றதுனால. அதே போல் முன்னிலை திரிந்த தொழிற்பெயர், முன்னிலை என்பது முதல் எழுத்து, விகுதி பெறாமல் முன்னிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முன்னிலை திரிந்த தொழிற்பெயர் சொல்லுவோம். விகுதி வரல அதில். கெடுதல் என்பது தொழிற்பெயர், அதில் முதல் நிலை பார்த்தீங்கன்னா கெடு அப்படின்றது தான். அது முதல் நிலை திரிந்தது அப்படின்னு சொல்லும்போது கேடு அப்படின்னு வருது பாருங்கள், கேடு. சுடுதல் இது தொழிற்பெயர், அது சுடு அப்படின்னு நம்ம முன்னிலை தொழிற்பெயராக சொல்லிகிட்டு இருக்கோம். முன்னிலை திரிந்த தொழிற்பெயர்னா முதல் எழுத்து மாறி வந்திருக்கு பாருங்கள், சூடு அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் முன்னிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ எப்படி கேட்கலான்னா சுடுதல் என்பதில் முன்னிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்லாம் கேட்பாங்க. இது மாதிரி கேட்கும்போது நம்ம வினாக்களை சரியாக நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். அதே மாதிரி ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமுறுவை ஏற்றும் ஏற்காமலும் பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். பாருங்க, வினையால் அணையும் பெயர் அதை கொடுத்துட்ருக்கோம். அதில் என்ன சொல்கிறாரு, ஒரு வினைமுற்று சொல்லா இருக்கும், பெயரின் தன்மையை பெற்று வரும், வேற்றுமை உருவு வரலாம் அல்லது வராமல் கூட இருக்கலாம், அப்படி இருக்கும். அதுபோல் வந்துச்சு ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறார். இது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. 3 காலத்திலையும் வரும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திலையும் வரும். இதில் வந்தார், அவர்தான், வந்தார், வந்தவர் அப்படின்னு சொல்கிற பாருங்க, வந்தவர் என்பது வினையால் அணையும் பெயர், பொறுத்தார் என்பது வினையால் அணையும் பெயர், பூமியாழ்வார் வினையால் அணையும் பெயர். இப்போ பொறுத்தார், பூமியாழ்வார் வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறித்து வந்ததுன்னா அது வினையால் அணையும் பெயர். தொழிற்பெயருக்கும் வினையாளும் பெயருக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தொழிற்பெயர் அப்படின்னா வினை பெயர் தன்மையாகிய வினையையே உணர்த்தி நிற்கும். வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். தொழில் செய்யும் கருத்தவை, அதாவது தொழில் செய்தவரை உணர்த்தி நிற்கும். காலம் காட்டாது, அது காலம் காட்டும். படர்க்கைக்கே உரியது, இது 3 இடத்திற்கும் உரியது. எடுத்துக்காட்டு பாடுதல், நடித்தல் தொழிற்பெயர், பாடியவள், படித்தவர் இது வினையால் அணையும் பெயர். இப்போ பல உள் தேரிகளில் நம்ம வந்துட்டோம். பொதுமொழிக்குரிய சான்றினை தெரிவு செய்க. படி என்பது ஓரெழுத்து, அதாவது தனிமொழி. கண்ணன் என்பது தனிமொழி. கண்ணன் வந்தான் என்பது தொடர்மொழி. வேங்கை என்பது பொதுமொழி. எட்டு என்பது எல் கூட்டல் உன் என பிரிந்தால் பொருள் தருவது எல்லை உன் அப்படின்னு அர்த்தம். பொறுத்துக. நடத்தல், கொல்லாமை, கேடு, வந்தவர். இதில் நடத்தல் என்பது தொழிற்பெயர், கொல்லாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர், கேடு என்பது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர், வந்தவர் என்பது வினையால் அணையும் பெயர்.
இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். எப்படி வேணாலும் கேட்கலாம், பெரும்பாலும் பொறுத்துகளில் தான் கேட்குறாங்க. எதிர்மறை தொழிற்பெயர் சான்றினை எடுத்துக்காட்டு தருக. கொல்லாமை. மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது இலக்கணம். சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை 10. மொழி என்பது எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அந்தமான் என்பது பொதுமொழி. அதே மாதிரி பொருத்தி விடை காண்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு, பொருத்தி காட்டுக. அந்தமான் கண் நடத்தை கண்ணன் வந்தான். இதில் அந்தமான் என்பது பொதுமொழி, கண் என்பது தனிமொழி, நடத்தை என்பது தொழிற்பெயர், கண்ணன் வந்தான் என்பது தொடர்மொழி. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர். அதே போல் பாருங்க, மூவிடத்திற்கு உரியது படர்க்கைக்கே உரியது எது அப்படின்னு. மூவிடத்திற்கு உரியது வினையால் அணையும் பெயர், படர்க்கைக்கே உரியது தொழிற்பெயர். நடத்தல் என்னும் வினைச்சொல்லின் நட என்பது வினையடி. வேம் கூட்டல் கை என்பதன் பொருள் வேகின்ற கை. அதே போல கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரையும் வினையால் அணையும் பெயரையும் முறையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டவர் அப்படின்றது பாடல், மகிழ பாடிய பாடல் கேட்டவர். அப்போ பாடல் கேட்டவர் என்பது தான் இதோட தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும். அதே போல் வாழ்க்கை என்பதோட சொல்லக்கூடிய விகுதி என்ன அப்படின்னா கை. சொல்லோடு தொடர்பில்லாத ஒன்று அப்படின்னா ஓர் எழுத்து தனித்து வருதல், பல எழுத்துக்கள் சேர்ந்து வருதல், வெளிப்படையாகவும் வருதல், இதெல்லாம் சரி. பொருளின்றி வருதல் என்பது சொல்லோடு தொடர்பில்லாத ஒன்று. ஒரு மொழி ஒரு பொருளெனவாம், தொடர்மொழி பல பொருளெனவாம், பொது இருமையும் ஏற்பன என்று கூறியது நன்னூல். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று பல பொருளையும் தருவது பொதுமொழி. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பலகை, வேங்கை, எட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமொழி. வாழ்க்கை என்பது மட்டும் தனிமொழி. ஒரு வினையை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். வினையடியுடன் வினைப்பகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். தொழிற்பெயருடன் தொடர்பில்லாத ஒன்று காலம் காட்டாது, ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும், எதிர்மறை பொருளிலும் வரும், ஆனால் மூவிடங்களில் மட்டும் வரவேறாது. அதே போல ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையும் வேற்றுமை உருவையும் ஏற்பது வினையால் அணையும் பெயர். அகராதியை காண்க. அடவி அப்படின்னா காடு, அவல்னா பள்ளம், சுவல்னா பிடரி அல்லது முதுகு, செரு அப்படின்னா வயல் கோபம், பழனம் அப்படின்னா வயல், புறவு அப்படின்னா சிறு காடு. இதுபோல் அகராதியை காண்க என்ற பகுதியில் கூட பாடப்பகுதியில் பின்னாடி இருக்குது. இவற்றை எல்லாத்தையும் நம்ம படித்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். பொருளறிக என்னும் பகுதியிலிருந்து நம்ம இதுக்கான விடைகளை நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.